வேளாண் அறிவியல்ல ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வருடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வேளாண் விஞ்ஞானி மற்றும் கண்டுபிடிப்பாளர். இவர் 1864ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மிசோரியோடைய நியூட்டன் கவுண்டியில் இருக்கிற டைமண்டில் பிறந்தாங்க. இவர் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், அதாவது கருப்பினத்தை சேர்ந்தவர். மேலும் இவர் பிறக்கும்போது ஒரு அடிமையாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் கருப்பினத்தை சேர்ந்தவங்க அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் கொடுமைகளையும் கடந்து தான் இவர் வளர்ந்து வந்தாங்க. கூடுதலாக அப்போ கருப்பினத்தை சேர்ந்தவங்களுக்கு நிகழ்த்தப்பட்ட அத்தனை ஒடுக்குமுறைகளையும் பாகுபாடுகளையும் வென்று தான் இவர் பள்ளி பாடங்களையும் படித்து வந்தாங்க. இதன் பிறகு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற அயோவாவுடைய எய்ம்ஸில் இருக்கிற அயோவா ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இது அந்த காலத்தில் அயோவா ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அங்கே இவர் ஜாயின் பண்ணி அக்ரிகல்ச்சரல் சயின்ஸில், அதாவது வேளாண் அறிவியலில் பட்டம் பெற்றாங்க. அதை தொடர்ந்து 1896ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற அலபாமாவுடைய டஸ்கீகியில் இருக்கிற டஸ்கீகி யூனிவர்சிட்டி, இது அந்த காலத்தில் டஸ்கீகி நார்மல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதனுடைய அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஹெட்டாக இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் தான் இவர் ஒரு ஹெட்டாக இருந்து இவருடைய ரிசர்ச்சையும் ஆரம்பித்தாங்க. அந்த சமயம்தான் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய சவுத் ஸ்டேட்ஸில், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய தெற்கு மாகாணங்களான அலபாமா, மிசிசிப்பி, லூயிசியானா, ஜார்ஜியா, சவுத் கேரோலினா, இது போன்ற மாகாணங்கள் எல்லாம் விவசாயத்தில் பெரிய அளவில் பாதிப்பை எதிர்கொண்டு வந்தது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மண் வளம் அந்த அளவுக்கு பெருசாக விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் போக ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக அந்த சாயில் டிப்ளேஷன் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. இதனால் என்ன ஒரு பயிரை விளைவிச்சாலும் அந்த விவசாய நிலத்தில் சரியாக அந்த பயிர்கள் விளையலை. பொதுவாக அந்த காலத்தில் அந்த சவுத் சைடு எல்லாமே அந்த பருத்தி, இந்த காட்டன் அப்படின்ற அந்த பருத்தியை தான் சாகுபடி பண்ணி வந்தாங்க. ஸோ அப்படி பண்ணி வரும்போது காலப்போக்கில் அந்த பருத்தியை விளைவிக்கிறது ரொம்ப சவால் நிறைந்ததாக இருந்தது. அது பெரிய அளவில் உற்பத்தி ஆகலை. இப்படியான சூழலில் அந்த மண் எதனால் இந்த மாதிரியான தன்மையை பெற்றிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் அழைக்கப்பட்டாங்க. ஸோ இவர் ஒரு அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்டாக இருந்தனால அங்கே போய் அந்த மண் வளத்தை ஆய்வு செஞ்சாங்க. மேலும் அங்கே என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தான் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கிருந்த விவசாயிகள் பருத்தியை மட்டும்தான் சாகுபடி பண்ணியிருந்தாங்க. இதுதான் மண் வளம் இந்த அளவுக்கு மோசமடைகிறதுக்கு காரணம் அப்படின்றத ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் உணர்ந்தாங்க. அதாவது இப்போ பருத்தியை நம்ம விளைவிக்கிறோம் அப்படின்னா அந்த பருத்தியானது நிறைய ஊட்டம் அதுக்கு தேவை, ஊட்டச்சத்து. அதனால மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் மாதிரியான ஊட்டச்சத்துக்களை அந்த பருத்தி பயிர்கள் முழுமையாக இழுத்துக்கும். அதனால அந்த பருத்தி பயிர்களை அடுத்து சாகுபடி பண்ணதுக்கப்புறமா, அதிலேருந்து பருத்திலாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த நிலம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த மண்ணில் ஊட்டச்சத்தே இல்லாமல் போயிடும். அதனால் அதுக்கப்புறமா பருத்தியை விளைவிச்சாலோ அல்லது மற்ற பயிர்களை விளைவிச்சாலோ அங்கே சரியாக விளையாது. ஸோ அப்பேற்பட்ட பிரச்சனை தான் அப்போ இருந்தது. இதை இவர் உணர்ந்ததுக்கப்புறமா முதல்ல இந்த மண்ணுக்கு நைட்ரஜன் தேவை. அதனால இந்த மண்ணில் நீங்கள் பருத்தியை விளைவிக்க வேணாம், அதுக்கு பதிலாக கிராப் ரொட்டேஷன் அந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்றத இவர் அறிவுரை கொடுத்தாங்க. கிராப் ரொட்டேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரே பயிரை எப்பவும் விளைவிக்காமல் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை வெவ்வேறு பயிர்களை நிலத்தில் விளைவிக்கணும். அப்படி விளைவிக்கிறதன் மூலமாக அந்த நிலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை, குறிப்பாக அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து, அது அப்படியே பாதுகாக்கப்படும். அதை தான் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் கிராப் ரொட்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மோனோகல்ச்சர் தான் நடந்தது. மோனோகல்ச்சர் அப்படின்னா ஒரே வகையான பயிர் தான் ஒரே நிலத்தில் விளைவிச்சுட்டே இருக்கிறது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு பருத்தியை விளைவிச்சுட்டே இருந்தனால தான் மண்ணினுடைய அந்த தன்மை முழுமையாக இழந்தது. இப்போ ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் என்ன சொன்னாங்கன்னா, 3க்கும் மேற்பட்ட சில விஷயங்களை சொன்னாங்க. ஒன்று பீனட்ஸ் அப்படின்ற நிலக்கடலைகள், இன்னொன்று இந்த சோயா பீன்ஸ், அந்த சோயா பீன்ஸ் அதை சொன்னாங்க.
சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அப்படின்ற சக்கரவள்ளி கிழங்கு, அதே மாதிரி கவுப்பி அப்படின்ற இன்னொரு வகையான இந்த தட்டாம்பயிறு. ஸோ அத வந்து இவர் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பீகான்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரியானத வந்து மண்ணுல விளைவிச்சா, அந்த மண்ணினுடைய வளம் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் வந்து விவசாயிகளுக்கு சொன்னாங்க. ஏன்னா, இப்ப நிலக்கடலைய பொறுத்தவரைக்கும், அத வந்து விளைவிச்சா, அது மண்ணுக்குள்ள வந்து அது நைட்ரஜனை வந்து தக்க வைக்கும். எப்படின்னா, அந்த நிலக்கடலையினுடைய அந்த பயிரினுடைய வேர். அந்த வேர்ல வந்து ஒரு வகையான ரைசோபியம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா வந்து இருக்கு. அந்த பாக்டீரியாவானது காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அம்மோனியாவாவும், நைட்ரேட்டாவும் மாற்றி அத வந்து தக்க வைக்கும். அதுக்கப்புறம் அத வந்து வேர்லயே இருந்துரும். பிறகு அந்த வேர்க்கடலைய வந்து நம்ம ஃபுல்லா வந்து அந்த நிலக்கடலை எடுத்ததுக்கு அப்புறமா, அது அங்கேயே விழுந்து முழுமையா மக்கி போயி, அது மறுபடியும் அந்த மண்ணுக்கு வந்து நைட்ரஜன் உரமா வந்து மாறிரும். ஸோ இது மாதிரி தான் இவர் சொன்ன அந்த சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறமா தட்டாம்பயிறு இது மாதிரியானதும் கூட. ஸோ இதனால இந்த மாதிரியான விஷயங்கள வந்து நீங்க விளைவிக்கலாம். அப்படி விளைவிக்கிறதன் மூலமா மறுபடியும் மண்ணினுடைய தன்மைய மீட்டெடுக்க முடியும் அப்படின்றதையும், ரிப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் இவர் வந்து விவசாயிகளுக்கு அறிவுரையா கொடுத்தாங்க. அதன் பேர்ல 1900 காலகட்டத்துக்கு பிறகு விவசாயிகள் சவுத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து நிலக்கடலைகள், சக்கரவள்ளி கிழங்குகள், அதே மாதிரி சோயா பீன்ஸ் இது போன்றவைகளை வந்து விளைவிக்க தொடங்கியிருந்தாங்க. ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் சொன்னபடி மண்ணினுடைய வளமானது ரொம்ப நல்லா வந்து மேம்பட ஆரம்பிச்சிருந்தது. நிறைய பயிர்களும் வந்து வளரவும் ஆரம்பிச்சிருந்தது. நல்லா சாகுபடியும் கொடுத்தது. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருந்தது. என்னன்னா, அந்த காலத்துலலாம் பருத்தி வந்து பெரிய ஒரு டிமாண்ட். ஆனா அந்த அளவுக்கு வந்து இந்த நிலக்கடலை, அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, சோயா பீன்ஸ் இதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் கிடையாது. இதனால இத விளைவிக்கிறதன் மூலமா மண் வளம் நல்லா இருந்தது. ஆனா அந்த சாகுபடி பண்றது மூலமா நிறைய உணவு தானியங்கள் வந்து கிடைச்சது. ஆனா அது வந்து பெரிய அளவுல வந்து பயன்பாட்டிற்கு வரல. ஆனா மக்கள் வந்து அத பெருசா வாங்குறதுக்கு முனைப்பு காட்டல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுல விவசாயத்துல பொருளாதார ரீதியா விவசாயிகளுக்கு மறுபடியும் பிரச்சனையை ஏற்படுத்த தொடங்கியிருந்தது. அப்ப ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரியான நிலக்கடலைகள், சோயா பீன்ஸ், சக்கரவள்ளி கிழங்குகள் இதெல்லாம் வச்சு வேற ஏதாவது ஒரு பொருள வந்து உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு ஆராய்ச்சிய பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே இவர் வந்து அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன அவுட்ரீச் பண்ணணும். முழுமையா யுனைட்டட் ஸ்டேட்ஸ் முழுக்க போய் விவசாயிகளுக்கு எந்தெந்த மாதிரியான பயிர்களை வந்து கிராப் ரொட்டேஷன் அப்படின்ற முறையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான பயிர்களை வந்து விளைவிக்க சொல்லணும். ஸோ அதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து உருவாக்கணும் அப்படின்னு இவர் நினச்சாங்க. அதுக்காக இவர் வந்து இவருடைய எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டேஷன் அப்படி ஒன்று இருந்தது அந்த டஸ்கேகி இன்ஸ்டிடியூட்டில். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் லேபரட்டரியும் ஒன்று இருந்தது. அங்கே தான் இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. மேலும் அந்த எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டேஷனில் இருந்து நிறைய புல்லட்டின்ஸை இவரும் இவருடைய சகாக்களும் எழுதினாங்க. புல்லட்டின்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன புக்கு மாதிரி. அதில் வந்து ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரியும் விதத்தில் நிறைய அந்த விவசாய நிலத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றத பற்றி எழுதி தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தாங்க. அதே மாதிரி மோரிஸ் கேச்சம் ஜெசப் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வங்கியாளர். அவர் ஒரு ஃபிலான்ட்ரபிஸ்ட்டும் கூட. அவருடைய உதவியை இவர் வந்து நாடினாங்க. ஒரு மொபைல் கிளாஸ் ரூமை இவர் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அந்த உதவியை அந்த ஒரு மோரிஸ் கேச்சம் ஜெசப் வந்து செஞ்சாங்க. அதன் விளைவாக ஒரு மொபைல் கிளாஸ் ரூமை ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் வந்து உருவாக்கினாங்க. மொபைல் கிளாஸ் ரூம் அப்படின்னா அது அப்படியே வந்து லேபரட்டரி எக்யூப்மெண்ட்ஸு மற்ற எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த கற்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையுமே எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துக்குமே வந்து போக முடியும். அந்த மாதிரி உருவாக்கினாங்க. அதை வந்து மோரிஸ் கேச்சம் ஜெசப் அவர் தான் உதவி செஞ்சனால ஜெசப் வேகன் அப்படின்னு அந்த மொபைல் கிளாஸ் ரூமுக்கு பெயரிடப்பட்டது. அதுக்கப்புறம் அதன் வழியாக ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் வந்து பல விவசாய நிலங்களுக்கு போய் அந்த விவசாய நிலங்களை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு அறிவுரை கொடுத்து வந்தாங்க. மேலும் 1915ஆம் ஆண்டிலிருந்து 1923ஆம் ஆண்டு வரைக்கும் இவர் அந்த நிலக்கடலைகள், சோயாபீன், சக்கரவள்ளி கிழங்குகள் அவைகளெல்லாம் வச்சு வேறு என்னெல்லாம் தயாரிக்க முடியும் அப்படின்னு இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்போ நிலக்கடலைகளை வச்சு மில்கை வந்து அதாவது பாலை வந்து உருவாக்கலாம். அதே மாதிரி நிலக்கடலைகளை வச்சு மேலும் சில விஷயங்கள் ஃப்ளவர் அப்படின்ற அந்த மாவா வந்து பண்ணி கடலை மாவா வந்து விற்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த நிலக்கடலைகளை மேலும் சில விஷயங்களாக வந்து காஃபி சப்ஸ்டிடியூட்ஸாகவும் கூட உருவாக்கலாம்.
அப்படி இந்த மாதிரி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வகைகளை அந்த நிலக்கடலையை வச்சே 300க்கும் மேற்பட்ட வகைகளை இவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டில் மட்டும் இல்லாமல் அதையும் கடந்து இந்த டைஸ், அதுக்கப்புறமா வந்து அதாவது டைஸ் அப்படின்னா அந்த சாயம் பூசுறது, ஸோ அது மாதிரி, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ஸ் தயாரிக்கிறது, அதுக்கப்புறமா உட் ஸ்டெயின்ஸ் அதாவது இந்த மரக்கட்டைகளில் கலர் பண்ணுறது, ஸோ அது மாதிரி, அதுக்கப்புறமா வந்து லினோலியம் அப்படின்னு சொல்லி, இது லினோலியம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த தரை விரிப்பான், ஸோ இது மாதிரியான வைகளெல்லாம் உருவாக்குறதுக்கும் நிலக்கடலைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் வந்து அதை வந்து பண்ணாங்க. ஏன்னா அந்த நிலக்கடலையை மூடி இருக்கக்கூடிய வேர், ஸோ அதெல்லாம் பயன்படுத்தி இதெல்லாம் பண்ணலாம். ஸோ அதையும் இவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது நிலக்கடலைகளை வச்சு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸை இவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்குகள், அதை வச்சும் இவர் வந்து சக்கரவள்ளி மாவு, அதுக்கப்புறமா வந்து அந்த ஃப்ளவர், அது மட்டும் இல்லாமல் வினிகரை வந்து தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மொலாசிஸ் அப்படின்ற இந்த வெள்ளைப்பாகு, அதை வந்து பண்ணலாம் அப்படின்னு இவர் வந்து கொண்டு வந்தாங்க. இதையும் தாண்டி சிந்தட்டிக் ரப்பராக வந்து இதை வந்து சக்கரவள்ளி கிழங்கை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் க்ளூ, அதாவது இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்பை ஒட்டுறதுக்கு பயன்படுத்துகிற பசை, அதை தயாரிக்கிறதுக்கும் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இப்படி இவ்வளோ விஷயங்களை ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் இவர் வேளாண் விஞ்ஞானி மற்றும் கண்டுபிடிப்பாளர். ஸோ இப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாலும் அந்த காலத்தில் பெரிய கமர்ஷியலாக இது வந்து சக்ஸஸ் ஆகலை. இருந்தாலும் இது ஓரளவுக்கு பலன் அளித்தது. எப்படின்னா, விவசாயிகளுக்கு லாபம். ஒன்று, அவங்க தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் வந்து சாப்பிடலாம், மிச்சம் இருக்கக்கூடியதை விற்பனை செய்யலாம். இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய, இப்போ உதாரணத்துக்கு இந்த நிலக்கடலையை வச்சு காஸ்மேட்டிக்ஸ் செய்யும், அதாவது அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதையும் இவர் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி மெடிக்கல் ப்ரிப்பரேஷன், சில மருந்து தயாரிக்கிறதுலையும் நிலக்கடலையை பயன்படுத்தலாம். ஸோ அதெல்லாத்தையும் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதனால இப்போ அழகு சாதன பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், அவைகளுக்கு வந்து அந்த நிறுவனங்களுக்கு இந்த ஒரு விஷயங்களை வந்து கொடுக்கலாம். அந்த ஆலைகளுக்கிட்ட நிலக்கடலை வந்து ஒப்பந்த பேரில் வந்து கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து விவசாயிகளுக்கு அமைஞ்சது. ஸோ விவசாயிகளும் மேம்பட்டாங்க, விவசாய நிலமும் மேம்பட்டது, மண் வளமும் வந்து ரொம்ப நல்ல அளவில் தரம் உயர்ந்தது. ஸோ இப்படி இது பண்ணுறதன் மூலமாக அதிகமாக ரசாயன உரங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. இப்படி எல்லா விஷயங்களும் விவசாயத்தில் நன்மை நடக்கிறதுக்கு ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் வந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து புல்லட்டின்ஸில் எழுதியும் இது பற்றி நிறைய விஷயங்களை விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வாகவும் ஏற்படுத்தி வந்தாங்க. வெறும் காட்டனை மட்டும் நம்பி இருக்காதீங்க, இதையும் வந்து பண்ணலாம், மண் வளத்தை பாதுகாக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி மொபைல் கிளாஸ் ரூம், அந்த ஜெசப் வேகனை பயன்படுத்தி இவர் பல பகுதிகளுக்கு, பல மாகாணங்களுக்கு பயணம் பண்ணி ஏழை விவசாயிகளுக்கு இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்களை கற்பித்தும் வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட உன்னத மனிதர் 1941ஆம் ஆண்டு டைம்ஸ் மேகசின் மூலமாக பிளாக் லியடார்னோ அப்படின்னு போற்றப்பட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, இட்டாலியை சேர்ந்த ஒரு பல்துறை வல்லுனர், பாலிமத் ஒருத்தர், லியோனார்டோ டாவின்சி அப்படின்னு, அவர் விஞ்ஞானத்தில் பல சாதனை பண்ணவர், விஞ்ஞானத்தில் ஆரம்பித்து ஓவியக்கலையிலேருந்து. ஸோ அப்பேற்பட்ட அவர் வந்து ஒரு பிளாக்காக இருந்து, ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவராக இருந்து, அவர் இந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நினைவு கூறும் விதமாக அவருடைய சாதனையோடு ஒப்பிட்டு ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வரை பிளாக் லியனார்டோ அப்படின்னு டைம்ஸ் மேகசின் 1941 கோட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இறுதியாக 1943ஆம் ஆண்டு ஜனவரி 5 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 78-79 வயசில் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் வந்து இறந்து போனாங்க. இவர் பிறந்தது 1864 அப்படின்னு நான் சொன்னாலும் அது உறுதிப்படுத்தப்படலை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் அடிமையாக பிறந்தாங்கன்னா அர்த்தம் என்னென்னா, அந்த காலத்துலலாம் எப்படி இப்போ வந்து மாடு, கழுதை, குதிரை இதெல்லாம் வந்து எடையை சுமக்கிறதுக்கு மனிதர்கள் வந்து வாங்குறாங்களோ, அதே மாதிரி அந்த காலத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் கருப்பினத்தை சேர்ந்தவங்க விலைக்கு வாங்கப்பட்டு சங்கிலியால் கட்டப்பட்டு அடிமைகளாக நடத்தப்பட்டாங்க. அப்படி அடிமைகளாக இருந்த அப்பா அம்மாவுக்கு தான் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் வந்து பிறந்தாங்க. ஸோ அப்படி பிறந்த பிறகு சில சம்பவம்லாம் நடந்தது. இவருடைய அம்மா வந்து கடத்தினாங்க, ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வரையும் குழந்தையா இருக்கும்போது கடத்தினாங்க. அதுக்கப்புறம் இவரை வந்து
வந்து இவங்கள அதாவது ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வருடைய அப்பா அம்மாவை அடிமையாக வச்சிருந்த மோசஸ் கார்வர் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வரை வந்து மீட்டு கொண்டு வந்தாங்க. அவர் தான் வளர்க்கவும் செஞ்சாங்க இவருடைய 13 வயசு வரைக்குமே. ஸோ இப்படி அதுக்கப்புறம் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வருடைய அம்மாவுக்கு என்ன ஆச்சு எதுவுமே வந்து தெரியாது. ஆனால் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் வந்து பல கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து கருப்பினத்தை சேர்ந்தவங்க அனுபவிக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஷ்டங்களெல்லாம் கடந்து படித்து இவ்வளோ சாதனைகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வருடைய முழு வாழ்க்கை வரலாறையும் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதாவது அவருடைய அப்பா அம்மா யார், அவங்க யார் வந்து இவங்களை கடத்துனாங்க, இவங்களுடைய அப்பாவுக்கு என்னாச்சு, அம்மாவுக்கு என்னாச்சு, அதுக்கப்புறம் இவர் எப்படிலாம் படித்தாங்க, என்ன கஷ்டம்லாம் பட்டாங்க அப்படின்னு ஃபுல்லாக வந்து பேசியிருக்கேன். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து நிச்சயமாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்த ஒரு நபர் இவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்கார் அப்படின்னு. அதே மாதிரி ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர், இவருடைய பேர் ஜார்ஜ் கார்வர் தான். இந்த வாஷிங்டன் அப்படின்ற பேர் இடையில வர்றதுக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்குது. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.